இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ட்ரூ காலர் ஆப் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அந்த ஆப்பில் இருக்க மிகவும் யூஸ்ஃபுல்லான முக்கியமான 3 செட்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதன் மூலமாக ஈஸியாக அந்த செட்டிங்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மூலமாக நீங்கள் கால் அட்டன் பண்ணலாம் அல்லது நாட் ரீச்சபிள் அந்த மாதிரி செட்டிங்ஸில் வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷனில் என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ட்ரூ காலர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ரூ காலர் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா டாப்லேயே 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கடைசியாக வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதில் ஜென்ரல் கால்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து கால்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கால்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே வந்து காலர் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை நம்பர்ஸ் ஆன் அதர் ஆப்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு இந்த ஆப் வந்து ஆன் பண்ணிக்கோங்க, ட்ரூ காலர் ஆப்பை. இது நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலமாக வாட்ஸ்அப்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணாலும் சரி, மற்ற ஆப்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணாலும் அவங்களோட நம்பர் நீங்கள் சேவ் பண்ணாலும் அவங்களோட நேம் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி எந்த ஃபேக் ஆப்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணாலும் ஈஸியாக வந்து அவங்களோட நம்பரை வச்சு அவங்களோட நேம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷன் தான் இது. இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனும் வந்து எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செட்டிங்ஸில் ஆன் பண்ண முடியும். வார்னிங் மாதிரி கொடுக்கும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த செட்டிங்ஸ் நீங்கள் ஆன் பண்ணுறது மூலமாக ஈஸியாக இந்த ஃபேக் ஆப், வாட்ஸ்அப் இந்த மாதிரி எந்த ஆப்லேருந்து கால் வந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் பார்க்கலாம். இதிலே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா கடைசியாக வந்து நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரோல் பண்ணினா கால் அலர்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் ஆஃப்லேருந்து ஆன் பண்ணிக்கோங்க. கால் அலர்ட் நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு காலர் ரிங் வரத்துக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் முன்னாடியே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இவங்க தான் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமில் நீங்கள் ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணாலும் அவங்களுடைய கால் டிஸ்கனெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி அவங்களுடைய கால் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கால் வரதுக்கு முன்னாடியே கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மிஸ்டு கால் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யாராச்சும் மிஸ்டு கால் கொடுத்தாங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் பாரில் நோட்டிஃபிகேஷனாக அவங்களோட நேமோட வந்து யார் மிஸ்டு கால் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதற்கு அடுத்தது ரிமைண்ட் மீ ஆஃப் மிஸ்டு கால்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு ரிமைண்ட் மாதிரி வரும், இந்த டைமில் மிஸ்டு கால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த செட்டிங்ஸ்லாம் ஆன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ட்ரூ காலர் இருக்க மிகவும் முக்கியமான 4 செட்டிங்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.